Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the Mumbai Indians back to form. ஒன்லி டீம் 2 மேட்ச் தோத்தது, பாக்கி எல்லாமே ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வெங்கடேஷ் ஸ்டேடியில் மேட்ச் நடந்திருக்கு. பிரில்லியன்ட் bowling பெர்ஃபார்மன்ஸ், டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன் ஹார்திக் பாண்டியா. எக்ஸ்பெக்டட் லைன் தான். சூப்பர் கேப்டன்சி நீங்கள் ஐ மஸ்ட் அட்மிட். ஹார்திக் பாண்டியா பிரமாதம். ஸ்டார்டிங்ல இருந்தே க்ரௌடை பார்த்து ஒரு வேவ் பண்ணது ஆட்டோ டாஸுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்த க்ரௌடை பார்த்தனால அது அப்படி தான். ரோஹித் சர்மா தான் பெப்டாக் பண்ணியே உள்ளே அமிச்சார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போன சீசனே நான் சொன்னேன், ரோஹித் சர்மாட்ட பேசிகிட்டே இருங்க, அப்போ தான் அந்த பூ பண்ணுறதெல்லாம் நிறுத்துவாங்கன்னு. நீங்கள் ரோஹித் சர்மா இன்ஃபேக்ட் அவர் இம்பாக்ட் பிளேயர் இருந்தாலும் அவர் வந்து சர்க்கிள் போட்டு அவங்ககிட்ட சொல்லி அமிச்சார்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரில்லியன்ட் சூப்பர் bowling. இந்த பிச் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்க மட்டும் எப்போதுமே நம்பாதீங்க. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி பிச் ரிப்போர்ட் பண்ணது இயன் மோகனும் அந்த நிக் நைட் இங்கிலீஷ் பிளேயர். இதெல்லாம் டக்குன்னா தட்டி பார்த்து பேட்டிங் பேரேஜ் நல்ல கேரி இருக்கும், பாஸ் பாலுக்கு சுத்தமாக வேலையாக கிடையாது, இஷ்டத்துக்கு நீங்கள் ரன் அடிக்கலாம், ஸ்பின்னருக்கு தான் நிறைய விக்கெட் இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. கடைசியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு போலிங் சேஞ்சில் ஃபஸ்ட்டு 4 ஃபாஸ்ட் பாலர் போட்டவங்க 4 பேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் கிடச்சிது. ஃபாஸ்ட் பாலர் தான் நிறைய விக்கெட் எடுத்தது. அண்ட் ட்ரீம் டெபுங்க அஸ்வினி குமார் பையனை டெபு பண்ணார் ஹார்திக் பாண்டியா, பிரமாதம். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னாலே வெரி குட். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடுறது, ஈ காட் த விக்கெட் ஆஃப் ரானே, ரிங்கு சிங் அண்ட் மனிஷ் பாண்டேயும் ரசூலையும் போல்ட் பண்ணுறது இஸ் நாட் ஜோக். மனிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயரை வந்து அவரை போல் பண்ணதாகட்டும், ரசலை போல் பண்ணதாகட்டும் பிரமாதம். ஸ்டார்டிங் தான். மோயின் அலிக்கு பதில் சுனில் நாராயண் வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே போல்டு, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே போல்ட் ஆகிட்டார் நம்ம ட்ரெண்ட் போல்ட். 20வது வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் விக்கெட் எடுக்கிறாருங்க என் ஐபிஎல். திஸ் 20th time in first over is taking wickets. இப்போ எந்த அளவுக்கு அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்ட் சுனில் நாராயண் டக்கு அண்ட் குயிட்டன் டிகாக் ஒன்று தான். எக்ஸலண்ட் ஜம்ப், எகிரி குச்சி கேட்ச் ஓவர் பிடிச்சார் இந்த அஸ்வின் குமார் மிட் ஆஃபில், இல்லைனா தலைக்கு மேலே போயிருக்கும் 4. தீபக் சார் பாலில் போத் டேஞ்சரஸ் லெஃப்ட் ஹேண்டரும் அவுட் ஆகிட்டாங்க, குயிட்டன் டிகாக் அண்ட் சுனில் நாராயண். ரஹானே ஹோம் கிரவுண்ட் வர அவளுக்கு இருக்கும் மும்பை. அவர் கேப்டன் ரஞ்சி டிராஃபி வர ஜெயிச்சார் போன வருஷம். பட் ஸ்டில் ஒரு 6 அடிச்சார் புல் பண்ணி போல்ட்டை. அப்புறம் டீப் பாயிண்ட்ல அங்கே தான் பிரில்லியன்ட் கேப்டன்சி. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு ஃபீல்ட் செட் பண்ணார் வித்தின் த பவர் பிளேல. திலக் வருமாவே டீப் பாயிண்ட்ல அதுக்கேற்ற மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போலிங் போட்டார் அஸ்வின் குமார். கட் பண்ண போனாரா, கரெக்டாக அங்கே டபுள் ஜகிள் பண்ணி டபுள் அட்டம்ப்டில் கேட்ச் பிடிச்சிட்டாரு ரஹானே. ஏன்னா he was also looking dangerous. 11 ரனில் அவர் அவுட் ஆகிட்டார். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி பவர் பிளேல. ரோஹித் சர்மாவும் இல்லை இவ்வளோக்கும். தட் மீன்ஸ் எல்லா டெசிஷனும் இவர் தான் எடுத்திருக்காரு ஹார்திக் பாண்டியா. வெரி குட். அப்போ ரகுவன்ஷி, ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் திஸ் பாய், இஸ் அ வெரி குட் பிளேயர். 4-4-6 அடிச்சார். அகைன் ப்ரெஷர் காட்டு 16 பால்ல 26 குயிக்காக தான் அடிச்சார். 3-4 and 1-6. ஹார்திக் பாண்டியா சூப்பராக bowling போட்டார். இ செட் ஹிம் அப் வெரி வெல். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் bowling போட்டார். இ மேட் புல் ஷாட் நல்லா விளையாடுவார். ஸோ மிடில் ஸ்டம்பில் புல் ஷாட் பண்ணுறதுக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் புல் ஷாட் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பண்ணும்போது புல் பண்ணாரா, கரெக்டாக டீப் இட் விக்கெட்டில் ஃபீல்டர் வச்சிருந்தார் ரகுவன்ஷிக்கு. அவர் நமந்தீர் பிரமாதமான கேட்ச் ஓடி வந்தால் பிடிச்சார். பட் ஸ்டில் இட் வாஸ் அ bowler's டிலைட் விக்கெட் ஹார்திக் பாண்டியாக்கு. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் குட் பவுன்ஸ் பால். தீபக் சார் சிஎஸ்கேல இருக்கும்போது எல்லாம் காணும், இன்ஜுரி ஆயிடுறாரு 1-2 ஓவரில். இதில் 2 விக்கெட் வேறு எடுத்தாரா. க்ளோஸ் டு த பாடி. வெங்கடேஷ் ஐயர் கட் பண்ண போனார், காட் பிஹைண்ட். சிங் எக்ஸ்ட்ரா கவர், அப்போ தான் 4 அடிச்சார். ரேஷ் ஷாட் தான் சொல்லுவேன் கன்சிடரிங் த சிச்சுவேஷன். 74 for 5 அண்ட் நீங்கள் ரேஷ் ஷாட் விளையாட போகிறீங்க. அதுவும் நமந்தீர் தான் லாங் வே, அதுவும் ஓடி வந்தால் பிடிச்சார். போல் பை அஸ்வினி குமார், லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர். அகைன் இம்பாக்ட் பிளேயராக வந்தார் மனிஷ் பாண்டே. கிளீன் அப் அஸ்வினி குமார் போல்ட். ஸ்கிராம்பிள் சீம் வாங்க, ஏன்னா அப்புறமா நான் சொல்கிறேன் ஸ்கிராம்பிள் சீம்னா என்னன்னு. அது இன்னும் சேஞ்ச் ஆஃப் லென்த்து, பாலை கொஞ்சம் லென்த்து டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணார் போல்ட் ஆக்டர். ஆண்ட்ரூ ரசல் சாட்டன் ப்ளம் எல்பிடபிள்யூ அப்படி அவுட்டு கொடுத்துறாரு அம்பையர். பட் டிஆர்எஸ் எடுத்து எஸ்கேப் போயிட்டார் விக்கெட் மிஸ்ஸிங்னு. ஆஹா இன்னைக்கு ரசல் அடிக்க போகிற அசல் அம்மா அசல் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் உடனே அஸ்வினி குமார் எவ்வளோ பெரிய விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறப்பல அந்த பையன் ரசல் போல்டு, கிளீன் போல்டு. செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கூட வர முடியல அவரோட பேடை. லென்த் பால் ட்ரை டு சிங் பண்ண போன ரசல், நீ அவர் அது அடிக்கிறேன்னு. அண்ட் யூ காட் போல்டு. 4 விக்கெட் ஃபார் 24 runs. மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். பிரில்லியன்ட் ட்ரெண்ட் போல்ட். எந்த அளவுக்கு ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி. இப்போ 116 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. எம்ஐ கேன் கம் டு 3rd பொசிஷன். ஆமாம், இப்போ 10th இருக்காங்களா, 3rd வர முடியும் எப்படி கேட்பீங்க. 7 டீம் 2 பாயிண்டில் லாக் ஆகிருக்கு. ஒன்லி நெட் ரன் ரேட் தான் வந்து செப்பரேட் பண்ணுது. 116 ரொம்ப குயிக் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், சரன்னு மேலே வந்துடலாம் அவங்க 3rd பொசிஷனோ 3rd, 4th, 5th. 4 வைட் பால் தான் போட்டான்னு பாருங்கள். நேற்று சிஎஸ்க்கு 9 வைட் பால் போட்டாங்க, 41 டாட் பால் விளாண்டாங்க. அப்புறம் உட்காந்துட்டு ஓப்பனர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க திரிபாத்தியால் தான் தோத்தோன்னு. ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் லேர்ன்ட் அ லாட். T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதாகட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதாகட்டும், எஸ் சீன்ல ட்ரெண்ட் போல்ட்டு, சார், அஸ்வினி குமார், ஹார்திக் பாண்டியா 4 பேர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தாங்க. அதுதான் அது தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு தூரம் ஓடி வந்து போட்டால் மட்டும் பார்த்தாது. பேட்ஸ்மேனோட வீக்னஸ் தெரியும், எங்கே வரும்னு தெரியும், டக்குன்னு பிடிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணார்.
ஆல் ஃபாஸ்ட் bowlers got 1 wicket இந்த ஃபர்ஸ்ட் ஓவர். இல்லை இன்னொரு விஷயம் டு பி நோட்டட் என்னன்னா, நீங்கள் வில் ஜாக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. போன மேட்ச் என்ன சொன்னேன், ஏன் நீங்கள் வில் ஜாக்ஸ் விளையாடல, ஒய் யூ பிளேயிங் முஜிபுர் ரஹ்மான். அந்த வில் ஜாக்ஸ் அந்த அகமதாபாத் பிச்சில் 100 அடிச்சார் ஆர்சிபிக்காக. அவரை ட்ரா பண்ணவங்க தோத்துட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டார் வில் ஜாக்ஸ். ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயர் 16வது ஓவர் உள்ளே வந்தார். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இஸ் கோயிங் டு ஓப்பன் அண்ட் புவர் பேட்டிங் ஷார்ட் செலெக்ஷன். இந்த ஏன் மோர்கன் நிக்னேம் சொன்னாங்க ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப்பே பண்ணாதுன்னு. எல்லா விக்கெட்டுமே சாட்னர் புத்தூர் பாக்கி 8 விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலருக்கு தான் வந்து. நைஸ் மிக்சிங் ஆஃப் ஃபுல் லென்த் பாலும் குட் லென்த் பாலும் ஷார்ட் பிச் பாலும் ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லா ஃபாஸ்ட் பாலருமே. ஒரே மாதிரி திபுதுன்னு வந்து போடாமல் அண்ட் 4 பேசருக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்ததுக்கு காரணம் மிக்சிங் ஆஃப் டெலிவரிஸ். அது ரொம்ப முக்கியம். எப்போ குட் லென்த் போகணும், எப்போ ஷார்ட் லென்த் போகணும், எப்போ ஷார்ட் ஆஃப் லென்த் போகணும், எப்போ ஸ்விங் பண்ணணும். அவ்வளோ ஸ்விங் இல்லை, பட் ஸ்லைட் 1 or 2 millimeter இதுதான் ஸ்விங் ஆச்சு. தட் இஸ் என்ன ஃபார் ட்ரெண்ட் போல்ட். அந்த போல்ட் ஆனதெல்லாம் பாருங்களேன். சுனில் நாராயண் போல்ட் ஆனது, ரசில் போண்டல் ஆனதெல்லாம் டிலைட் வாட்ச். போலர்ஸ் ஷுட் கெட் விக்கெட். நான் சொன்னல சலைவா யூஸ் பண்ணாலே போலர்ஸ் ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க 8 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ். பேட்டிங் பேரடைஸ் சப்போஸ் டு பி வெங்கடேஷ் ஸ்டேடியம். இன்னைக்கு பிச்சு ரிப்போர்ட் சொன்னதை விட்டுருங்க. ஜென்ரலாகவே பொதுவாகவே சொல்கிறேன், அது பேட்டிங் விக்கெட்ல 116 கேகேஆர் மாதிரி பேட்டிங் சுருண்டுச்சுன்னா பாருங்க. சூப்பர் பாலிங் பர்ஃபார்மன்ஸ், வெல் டன். மும்பை இந்தியன்ஸ் வில் க்ரூஸ் டவுன். என்ன பண்ணாலும் இவங்களால நிறுத்த முடியாது. வருண் சக்கரவர்த்தி இதெல்லாம் தே வில் டெஃபினெட்லி வின். அண்ட் பாப்பா எத்தனை ரன் டிஃபரன்ஸில் ஜெயிக்கிறாங்க, எத்தனை ஓவரில் குயிக் அடிக்கிறாங்களோ அத்தனை இதுக்கு நீங்கள் ஸ்கோர் போர்டில் மேலே ஏறிடும் பாயிண்ட் டேபிளில். அண்ட் வெரி குட் கேரி வாஸ் தேர் ஃபாஸ்ட் பாலர்ஸ். நல்லா பவுன்ஸ் ஆச்சு பால். இட் வாஸ் வெரி குட். புவர் ஷார்ட் செலெக்ஷன் ஆல்சோ. ரிங்கு சிங் அவுட் ஆனதெல்லாம் அதுக்கு முன்னாடி பால் தான் 4 அடிச்சார். அந்த பையன் பாருங்கள் ஷார்ட்டாக போட்டு திருப்பி போட்டார், கட் பண்ண போனார், அவுட் ஆனார் டீப் இன் விக்கெட்டில். வெரி குட் கேச்சஸ் ஆல்சோ தே டுக் கேச்சஸ் வின்னிங் மேட்சஸ். எனவே இதை ரொம்ப லாங்காக போச்சு. அப்டேட் பண்ண சங்கரேஜ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு அப்புறம் பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.